தன்மானம் என்கிற ஒன்றை இறுக பற்றி கொண்டிருக்கிற உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்க தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ராகவேந்திரன். தினசரி ரயில்லையோ பேருந்துலையோ பயணம் பண்றவங்களா நீங்க? அப்ப நிச்சயமா இவங்களை நீங்க பார்க்காம இருந்திருக்கவே மாட்டீங்க. ஆதரவற்றவர்களாகவும் மனநிலை சரியில்லாதவர்களாகவும் பேருந்து நிலையத்தின் ஓரத்திலையும் ரயில் நிலைய வளாகத்திலையும் படுத்து கிடக்கிற இந்த பெரியவர்களை பத்தி என்னைக்காவது நாம சிந்திச்சிருக்கோமா? பசியில்லா காரைக்குடி அப்படிங்கிற ஒரு அமைப்பை என்னுடைய நண்பர்கள் மூலமாக ஏற்படுத்தி தினசரி ஆதரவற்ற அந்த பெரியவர்களுக்கு, மனநிலை சரியில்லாத அந்த முதியவர்களுக்கு உணவு கொடுக்கிற ஒரு பணியை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி தினம் தினம் நாங்க உணவு கொடுக்க போகிற போது எண்ணிக்கை குறைந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா காசு செலவாகுதே அப்படிங்கிறதுக்காக இல்லைங்க. அந்த ஆதரவற்ற பெரியவர்களுக்கு யாரோ ஒருவர் ஆதரவு கரம் நீட்டி இருக்கிறார் என்று நாங்க மகிழ்ச்சி அடைவோம். ஆனா தினசரி உணவு கொடுக்கிற போது எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே போகிறது என்கிற கவலை தான் இந்த காணொளியை என்ன பேச வச்சிருக்கு. ஆதரவற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலை எப்படி உருவானுச்சு? இந்த உலகத்தில் யாருமே ஆதரவற்றவர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு ரயில் நிலையங்கள்லையும் பேருந்து நிலையங்கள்லையும் அனாதைகளாக விடப்படுகிற அந்த பெற்றோர்கள் அவர்கள் பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள்ங்கிறதாங்க உண்மை. ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு 5 பிள்ளைங்க தம்பி, 5 ஆம்பளை பிள்ளைங்க, ஆனா ஒருத்தன் கூட என்ன பார்க்கலன்னு சொல்லி கண்ணீர் சிந்துகிற அந்த கண்ணின் ஈரமுள்ள எல்லா இதயத்தையும் ஒரு கணம் உழுக்குச்சுன்னு சொன்னா ஆதரவற்றவர்களாக பெற்றோர்களை விடுகிறவர்களுக்கு தான் இந்த காணொளி. ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய பிரார்த்தனை கூட்டம். எல்லா மாணவர்களும் வளாகத்துல நிற்கும் போது ஒற்றை கண் உடைய ஒரு அம்மா, முகத்துல ஒத்த கண்ணு. பிள்ளைங்களுக்கு சோறு ஊட்டும் போது அம்மா சொல்லுவாங்கல்ல, ஒழுங்கா சாப்பிடு, இல்லைன்னா ஒத்த கண்ணன்ட்ட பிடிச்சு கொடுத்துருவேன். அப்படி முகத்துல ஒற்றை கண்ணுடைய ஒரு அம்மா பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழைகிறா. உடனே ஒரு பையன் சொல்றான், ஒத்த கண்ணி வந்துட்டாடா, ஓடுங்கடான்னு சொல்லி அலறி அடிச்சு ஓடுறாங்க. அப்படி ஓடுகிற கூட்டத்துல இருந்து ஒரு பையன் நின்று திரும்பி பார்த்து சொல்றான், டேய் ஓடாதீங்கடா, இது வேற யாரும் இல்ல, நம்ம மணியோட அம்மாடான்னு சொல்றான். உடனே மணிக்கு அசிங்கமா போச்சு. தன்னுடைய அம்மா பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாலே தன் நண்பர்கள் முன்னாடி தனக்கு அவமானமா போயிடுச்சேன்னு சொல்லி மணி வெட்கத்தில் கூனி குறுகி அம்மாவுடைய கைகளை இறுக்கமா பிடிச்சு வளாகத்துக்கு வெளியில கொண்டு போய் விட்டு எத்தனை முறை சொல்றது, பள்ளிக்கூடத்துக்கு வராதன்னு சொன்னா கேட்க மாட்டியா, உன்னால எனக்கு அவமானமா போச்சு, நீ எல்லாம் எனக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லி அம்மாவையே ஒதுக்குறான். பல ஆண்டுகள் உருண்டு ஓடி வெளிநாட்டுக்கு போய் ஒரு வேலை கிடைச்சு அங்கேயே திருமணம் பண்ணி குடும்பத்தோடு செட்டில் ஆன மணி ஊருக்கு திரும்பி வர்றான். தான் படித்த அதே பள்ளிக்கூடத்துக்கு ஆண்டு விழாவின் சிறப்பு விருந்தினராக மணி வர்ற அந்த நாள், அவனுக்காகவே தன் வாழ்க்கையை தியாகம் செய்த ஒத்த கண்ணுடைய அந்த அம்மா, மணி வர்றானே பள்ளிக்கூடத்துக்கு, அவனை போய் பார்க்கலாமா அப்படின்னு ஆசைப்படுறா. ஆனா ஏற்கனவே ஒரு முறை மணியை பார்க்க பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கே அவன் ரொம்ப நம்மளை திட்டுனா, அவனுக்கு அவமானமா போச்சுன்னு வருத்தப்பட்டான். திரும்பவும் நாம போய் அவனுக்கு அவமானப்படுத்தணுமா அப்படின்னு யோசிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போகாம வீட்டிலேயே அந்த அம்மா இருக்கிறா. ஆண்டு விழாவை முடிச்சுட்டு தான் படித்த அந்த பள்ளியில் இருந்து தன் வீடு இருக்கிற அந்த தெருவழியா நடந்து போறான். ஏராளமான மாற்றங்கள், குடிசை வீடுகள் எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புகளா மாறி இருக்கு. ஆனா ஒரே ஒரு வீடு மட்டும் அப்படியே இருக்கு. அது அந்த மணியோடைய வீடுதான். குப்பை கூலங்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த குடிசை வீடு. மணியோட அம்மா உள்ள இருப்பாங்கிற நம்பிக்கையோடு குனிந்து குடிசைக்குள்ள போறா மணி. ஒற்றை அகல் விளக்கின் வெளிச்சத்துல மூளையில ஒரு உருவம் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி படுத்திருக்கு. அது வேற யாரும் இல்ல, மணியினுடைய அந்த அம்மா. அந்த அம்மாவினுடைய கையில ஒரு கடிதத்தை இறுக்கமா பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த கடிதம் மணிக்கான கடிதம் தான். அந்த பேப்பரை வாங்கி மணி படிக்க தொடங்குறான். அதுல அந்த அம்மா எழுதி இருக்கிறா, அன்பு மகனே மணி, என் கண்மணியே, என்னை நீ அம்மாவாகவே ஏற்றுக்கொள்ளலையா, ஆனா எப்போதும் நீதாயா எனக்கு பிள்ளை. ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். என்ன தெரியுமா, என் முகத்துல ஒத்த கண்ணு இருக்கு, இவளை அம்மான்னு சொல்றதுக்கு கூச்சப்பட்டுட்டு தானே நீ அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டு போன. இந்த உண்மைய இப்போவாவது உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறையா. என்ன தெரியுமா, நீ சின்ன பிள்ளையா இருந்த போது ஒரு விபத்துல உன்னுடைய ஒரு கண்மணி பாதிக்கப்பட்டுச்சு. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனேன். துடிச்சு போய் டாக்டர் காலில் விழுந்து சொன்னையா, என் பிள்ளைக்கு எப்படியாவது கண்ணை கொடுங்க சாமி,
என் கண்ணை வேணாலும் எடுத்துக்கங்க, உயிரை கூட கொடுக்குறேன்னு சொன்னையா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, என்னை விட்டுட்டு நீ ரொம்ப தூரம் பிரிஞ்சு இருக்கிறதா நினைச்சு சந்தோஷப்பட்ட. ஆனா என்னை விட்டு உன்னால பிரியவே முடியாதியா. எப்போதும் உன்னோட தான் நான் இருக்கேன். உனக்கு அடிபட்ட கண்ணுக்கு மாற்று கண்ணா என் கண்ணத்தாயா எடுத்து வச்சாங்க என் கண்மணியேன்னு சொல்லி அந்த அம்மா அந்த கடிதத்தை நிறைவு செய்து விடைபெறுகிறேன் மணின்னு முடிச்சிருந்தா. இந்த கடிதத்தை படித்த மணி கண் கலங்கி போனா. அந்த தாய் மூர்ச்சையற்று கிடந்தாள். இப்படி ஒவ்வொரு அம்மாவும் மூர்ச்சையற்று போன பிறகுதான் அம்மாவினுடைய பாசமும் அம்மாவினுடைய வலிமையும் தாய்மையினுடைய பரிபூரணமும் ஒரு பிள்ளைக்கு தெரிய வருதுன்னா அதுல என்னங்க பலன் இருக்க முடியும். 10 மாதம் நம்மை சுமந்து பெற்றெடுக்கிற அம்மா, ஆயுள் முழுவதும் நமக்காகவே வாழுகிற அப்பா, இந்த இருவரையும் நம்மால் பாதுகாக்க முடியலைன்னா நாம் இந்த பூமியில் வாழ்ந்து என்ன பயன்? இந்த காணொளியை பார்க்கிற அன்பு நேயர்களே, பேருந்து நிலையங்களையும் ரயில் நிலையங்களையும் ஆதரவற்று விடப்படுகிற எத்தனையோ அம்மாக்களும் அப்பாக்களும் ஏதோ ஒரு கண்மணியினுடைய அம்மாவாகவும் அப்பாவாகவும் தான் இருப்பார்கள். இந்த காணொளி வாயிலாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். அம்மாவையும் அப்பாவையும் உங்கள் கண்மணிகளாக நீங்கள் காப்பாற்றுங்கள். ஏனென்றால் உங்கள் கண்ணுக்கு மணியாய், இந்த வாழ்க்கையினுடைய மணிமகுடமாய், இந்த வாழ்க்கையே உங்களுக்கு வழங்கிய அச்சய பாத்திரமாய் உங்கள் பெற்றோர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். இந்த நாளில் பெற்றோரை போற்றுவோம். ஆதரவற்றவர்களுக்கு வாழ்வழிக்க நாமும் புறப்படுவோம். நன்றி.